அண்ட் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆன் டு த ஸ்டேஜ் இஸ் அ டிஜிட்டல் டைனமோ. ஸோ ஃப்ரம் அ ஸ்மால் டவுன் கால்ட் சிவகாசி, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல்? பட்டாசு. ஸோ எஸ், இவரும் அப்படி பட்டாசு மாதிரி நல்ல ஒரு பிரகாசமான ஒருத்தர் தான். அண்ட் ஃபான்லி நோன் அஸ் குட்டி ஜப்பான் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மாங்க். இவரோட படைப்பில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அதாவது அப்படி தான் வந்து அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்குது. ஆனால் எனக்கு அவரை பார்க்கும்போது நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அவர் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் MIT அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் சோஷியல் ஈகிள் அண்ட் ஆல்சோ பில்ட் த 21 DC community. And totally he has served 300+ clients across the globe, including top brands like Nestle, Häagen-Dazs and ASUS, Ricol, அந்த மாதிரி நிறைய brands இருக்கு. So now let's welcome Mr. Dharanidharan sir onto the stage. And Karthik sir will honor him. Thank you so much for your presence today, sir. ஒரு பெரிய கைதட்டல் கொடுப்போம் for our digital entrepreneurship of Tamil Nadu. So we உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் நாங்க வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you. Very good morning. கேக்குதுல? Okay, very good morning. Super. First of all, congrats to Karthik and the tribe members. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை பயங்கரமாக நம்புகிறேன். என்ன அப்படின்னா, தனியாக பண்ணுறதோட சேர்ந்து பண்ணுறப்ப அது பவர் ஜாஸ்தி அப்படின்னு. எனக்கு சில பேர் ஜெயிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க ஒரு பாதையை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க எல்லாத்தையும் வந்து அங்கே ஒரு பெரிய தங்க புதையில இருக்குடா, வாங்கடா அல்லலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு நபராக தான் நான் கார்த்தியை பார்க்குறேன். அண்ட் ஒரு 9 இயர்ஸாக வந்து கார்த்தி கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னுடைய எல்லா ட்ரிப்ஸையுமே வந்து எனக்கு பிளான் பண்ணி கொடுக்குறது வந்து ஐம் யுவர் கஸ்டமர் அஸ் வெல். ஐம் கிளாட் தட் ஒரு 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 பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ நீடட் ஏ ட்ரஸ்டபிள் பார்ட்னர். பிரதர், ஆக்சுவலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சில நேரங்களில் போயிட்டு யார்கிட்டையோ முகம் தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு ஆன்லைனில் நம்ம பண்ணிடுவோம். வி லாஸ்ட் அரௌண்ட் 3.5 lakhs when we went to a Dubai trip in 2016. அதுக்கப்புறம் தான் எனக்கு கார்த்தி அறிமுகம். அதுக்கப்புறம் என்னுடைய எல்லா ட்ரிப்புமே வந்து கார்த்தி தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாரு. இயர்லி அட்லீஸ்ட் 1 or 2 இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸு ரொம்ப ஹசில் ஃப்ரீயாக அது பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஆன்லைனில் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி சில நேரம் பயப்படுவோம்ல. நான் போயிட்டு மேக் மை ட்ரிப் ஓனர்கிட்ட பேச முடியாது, நான் வந்து கார்த்திகிட்ட பேச முடியும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். யார் ஒருத்தரால் இந்த பர்சனலைசேஷனை கொடுக்க முடியுதோ அவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ் சார். கேன் வி பிளே எ டிஃப்ரெண்ட் கேம்? இப்போ பிரதர் ஒன்று கேட்டிருந்தாங்க, எத்தனை பேர் வந்து 1 crore பண்ண முடியும் அப்படின்னு. அந்த 1 crore எல்லாருமே பண்ணுறதுக்கான ஒரு மேப் ஒன்று இங்கே லே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எஸ் சார். சும்மா ஒரு சின்ன சின்ன தாட் ப்ராசஸ் தான், அதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சிம்பிள் லாஜிக்கு. நான் வந்து ஒரு 1 crore நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த 1 crore நான் இப்போதைக்கு ரெவன்யூவாக வச்சுக்கிறேன், ப்ராஃபிட்டாக அப்புறம் பேசலாம். ஓகே, ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 1 ரூபா பொருள்லாம் 1 ரூபா லாபம் இருக்க பொருள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நார்மலாக 1 ரூபா லாபம் இருக்க பொருள்னா எதெல்லாம் 1 ரூபா லாபம் இருக்க பொருள்? 1 ரூபா லாபம் இருக்க பொருள்னா என்னென்ன பொருள்லாம் 1 ரூபா லாபம் இருக்க பொருள்? எனி FMCG ப்ராடக்ட்டு. எத்தனை பேருக்கு விற்றா நீங்கள் 1 crore மேக் பண்ண முடியும்? 1 crore பீப்புளுக்கு. ஸோ இது பீப்புள் வச்சுக்கிறேன், இது வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கிறேன். எத்தனை பீப்புளுக்கு நம்ம 1 rupee ப்ராடக்ட் எத்தனை பேருக்கு நம்ம விற்கணும்? 1 crore பீப்புளுக்கு. சப்போஸ் 10 rupees லாபம் இருக்க பொருள்னா என்ன பொருள்? என்ன பொருள்? 10 ரூபா லாபம் இருக்க பொருள் என்ன பொருள்? நார்மலா மார்க்கெட்ல 10 ரூபா லாபம் இருக்க பொருள் என்ன பொருள் இருக்கும்? 100 rupees ப்ராடக்ட், ஒரு 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 டிஷர்ட், ஒரு மேபி ஒரு ஹை எண்ட் பென், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இது எத்தனை பேருக்கு நான் செல் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு நான் வித்தா 1 crore பண்ண முடியும்? 10 lakh. ஓகே, இப்போ 100 ரூபா பொருள் இருக்கு, எத்தனை பேருக்கு நான் வித்தாகணும்? ரைட். 1000 ரூபா பொருள், ஒரு மொபைலோ இல்லாட்டி வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோ, அதில் 1000 rupees மார்ஜின் இருக்கு வச்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு நான் வித்தாகணும்?
எவ்வளோக்கு? 10,000 people. 10,000 rupees மார்ஜின் இருக்க பொருள் ஒரு இ-பைக் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எத்தனை பேருக்கு அது வித்தாகணும்? 1 lakh மார்ஜின் இருக்க பொருள் என்னது? brokerage. ஓகே, வேற? டூரிசம் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இது எத்தனை பேருக்கு விற்கணும்? 10 lakh மார்ஜின் இருக்கிற 1 crore அந்த கன்சல்டிங், பெரிய பெரிய மெஷினரிஸ் மேனுஃபேக்சரிங், ஆல் தீஸ் திங்ஸ் அது ஒருத்தருக்கு வித்தா வந்துடும். லக்கிலி நம்ம எங்க ஃபாலோ ஆகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சு இதில் நம்ம பார்க்க முடியுதா? 1 லட்சம் மைஸ் ப்ரோக்ராம்ஸை ஒரு 100 கஸ்டமர் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ரைட். இந்த நம்பரை பார்க்குறப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. அது அது எத்தனை பேருக்கு அந்த லிட்டில் பயம் இருக்கு? 10,000 தானது? ஓகே, 10,000 1 lakh. ரைட். அது ரொம்ப சிம்பிளா நான் சொல்ல வர லாஜிக் வந்து என்னன்னா, 1 ரூபா பொருளை 1 கோடி ரூபாய் 1 கோடி பேருக்கு விற்கிறதோட 1 லட்சம் ரூபா பொருளையோ 10,000 ரூபா பொருளையோ 100 பேருக்கோ 1000 பேருக்கோ விற்கிறதுல நம்ம போடுற எஃபர்ட் கம்மி அப்படின்னு சொல்றேன். எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்க? எஸ். நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்போம். எத்தனை பேர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கோம்? நம்ம சும்மா மட்டும் வரல, நம்ம அப்பா அம்மா சொன்ன அந்த தாட் ப்ராசஸோட சேர்ந்து வந்துட்டோம். அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு இன்னமும் நம்பிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள், நமக்கு சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் அன்னைக்கு சொன்னப்ப அது உண்மையா இருந்துச்சு. இன்னைக்கு அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்னைக்கு டெக்னாலஜி கிடையாது ஸ்கேல் பண்றதுக்கு. அன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டைரக்டா போய் மீட் பண்ணணும். இன்னைக்கு we have something called as leverage. யார் ஒருத்தரால இந்த லிவரேஜை கரெக்டா பண்ண முடியுமோ அவங்களால பெட்டரா ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்றேன். ஓகே, எத்தனை பேருக்கு இந்த 10,000 1 lakh 10 lakh இந்த ரேஞ்சில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட். ஓகே, இதை எப்படி வித்தியாசமா பண்றாங்க அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணணும்னு பாக்குறேன். நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பார்த்து எனக்கு டிராவல் இண்டஸ்ட்ரி பிடிக்கும். நான் இருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆவேன். there is something called as linked thinking. what works in some other domain might also work in our domain. அதனால டிராவல் இண்டஸ்ட்ரியில நல்லா இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி என்னோட பிசினஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஓகே, அதுல ஒரு விஷயம், நாஸ் டெய்லி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிராவல் இண்டஸ்ட்ரி இருக்கீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாஸ் டெய்லி எப்படி ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து டிராவல் பிடிக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இங்க டிராவல் பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த இகிகாய் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இகிகாய் மட்டும் வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. இகிகாய் பிளஸ் பிளஸ் ஒன்று தேவைப்படுது. ஓகே, இகிகாய் பத்தி கேள்விப்பட்டவங்க வந்து என்னன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூ லைக் சர்டன் திங், பிடிச்ச விஷயத்தை நீங்க நல்லா பண்றீங்க, குட், யூ ஆர் குட் அட் இட். இதுக்கு நீட் இருக்கு, இதனால உங்களால ஏர்ன் பண்ணவும் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டிராவல் இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்கு, யூ ஆர் குட் அட் இட்டா? இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், நானா ஒரு மார்க் கொடுக்குறேன்னா 10க்கு அவுட் ஆஃப் 10 நான் இப்போ வந்து ஒரு 4 5 கொடுப்பேன். ஒரு பிகினரா இப்பதான் நான் லேர்ன் பண்ணிருக்கேன், அந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கேன். சில ஒரு 3-4 வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இந்த உலகத்துக்கு நீட் இருக்கா? டெஃபினட்டா நீட் இருக்கு. ரைட். எல்லா நேரங்களிலையும் இன்னைக்கு பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்பீரியன்சஸ். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து யூனிக்கா யாரால கொடுக்க முடியுதோ தே ஹேவ் தி ஸ்பேஸ். அண்ட் இது மூலமா ஏர்ன் பண்ண முடியுமா? டெஃபினட்டா ஏர்ன் பண்ண முடியும். ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு அமையாதது ஃப்ரீடம் ஆஃப் டிராவல். நிறைய பேருக்கு இருக்காது. உங்களுக்கு மட்டும்தான் வந்து டெஃபினட்டா ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் டிராவல். எங்க இருந்தாலும் உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் a லேப்டாப் இமீடியட்டா அங்க இருந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை தான் நாஸ் இனிஷியலா வந்து அடாப்ட் பண்ணாரு. நாஸ் டெய்லியில அவர் வந்து he used to travel to different places. போற எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாங்க. he wrote a script. அதை அப்படியே வீடியோ டாக்குமெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க. யூனிக்கா இருந்தனால கண்டினியூஸா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓவர் a period of time அவர் எந்த கண்ட்ரி போனாலும் அந்த எக்ஸ்பென்சஸ் ஏதோ ஒரு விதத்துல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமா அவங்களால ரெக்கவர் பண்ண முடிஞ்சுச்சு. சூப்பரான பிசினஸ். நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வர ஆரம்பிச்சாங்க. யூடியூப்ல இருந்து ரெவன்யூ வந்துட்டே இருந்துச்சு. தட் இஸ் when COVID came into play. இப்போ இன்டைரக்டா அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே
அவர் கூட டீப்பா கனெக்ட் ஆயிட்டாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி we have to understand. நமக்கு பிக் பாஸ் எல்லாரும் பாக்குறோம்ல, ஏன் பிக் பாஸ் பாக்குறோம்? பொழுது போகுது, மற்றவங்க வீட்டில் நடக்கிற சண்டை வந்து பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம். வேற அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னு ஒரு 2 நாள் பார்த்துருப்பீங்க. 3ஆவது நாள் நம்ம வீட்டில் ஒருத்தரா அவங்கள வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நீங்க மதன் கௌரி வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டெய்லி நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த கனெக்ஷன் எத்தனை பேர்? இந்த அவர் மட்டும் இல்ல, ஃபார் தட் மேட்டர் எனிபடி யாருடைய யூடியூப் யாருடைய இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அவங்க கூட ஒரு கனெக்ஷனை ஆன்லைன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? இதை தான் நாஸோடைய ஃபாலோயர்ஸ் அவங்க கூட அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நவ் கேம் கோவிட். இப்போ கோவிட் என்ன பண்ணணும் தெரியல. தட் இஸ் வென் ஹி ஸ்டார்டட் சம்திங் கால்ட் அஸ், அவங்களுடைய கம்யூனிட்டியில் அத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்களே, இப்போ இவங்களை எஜுகேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு he created something called nas.io. இந்த nas.io அப்படிங்கிறது டூல். இந்த டூல் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஒரு ப்ரோக்ராம் அவங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கு. பட் இதை பேஸ் பண்ணி he created a lot of people வச்சு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் he introduced something called as nas travels. நீங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அதுக்காக நான் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இந்த nas travels என்ன நடந்துச்சு அப்படின்னா, மொத்தமே 18 பேர் தான் ட்ரிப்பு. அவர் வந்து இத்தனாம் தேதி இந்த ட்ரிப் இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு. அனௌன்ஸ் பண்றது அந்த 18 பேருக்கு 1000 பேர் அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நம்ம யோசிச்சு பாருங்க, மேக் மை ட்ரிப்போ இல்ல நம்மளுடைய எனி ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன்ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். 18 சீட் இருக்கிறப்ப ஓவரா வந்து புக் ஆகிற ஒரு விஷயம் நடக்கிற எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்ன அதுல ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இதோட வீடியோஸ் நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு ஊர் அவர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பார்ல, யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் அந்த ஊருக்கு யூனிக்கா இருக்கும்ல, அந்த விஷயத்தை அழகா பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ நீங்க போறது தனியா போகல, உங்க கூட 2 பேர் வருவாங்க. ஒரு வீடியோகிராஃபர், அந்த வீடியோகிராஃபர் யாருன்னா நாஸோடைய ஆத்தரைஸ்டு வீடியோகிராஃபர். நாஸ் வீடியோஸ் எப்படி எடுப்பாங்களோ அது மாதிரி உங்களுக்கு மெமரபிள் வீடியோஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு கூடவே ஒரு ஆள் அனுப்புறேன். அலாங் வித் தட் உங்களுக்கான நாஸ் கைடு ஒன்று, அந்த கைடு உங்களுக்கு யூனிக்கான எக்ஸ்பீரியன்சஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரி வெரி யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு ஸ்பெசிபிக் ஐலாண்டு, அந்த ஐலாண்ட்ல யாருமே இல்லை, ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்காரு. அவரோட ஃபார்ம் ஹவுஸை போய் பார்க்கறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வெரி ஸ்பெசிபிக்கா ரிமோட் பிளேசஸ்ல போய் ஒரு வைன் டேஸ்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நவ் ஹி இஸ் நாட் ரன்னிங் தி கம்பெனி, அவங்க கீழே இருக்க டீம் தான் இஸ் ரன்னிங் தி கம்பெனி. எத்தனை பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு? எஸ், ரைட். இன்னொன்னு லீ பிளாங்க் அப்படின்னு ஒருத்தர், ஹிஸ் சேனல் இஸ் கால்ட் லாஸ்ட் லீ பிளாங்க். ஓகே, லாஸ்ட் லீ பிளாங்க். ஓகே, இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து அவரோட யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. he drafts unique content related to tourism தான். அவருக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு இடத்தை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்றேனோ அதை அழகா டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து தொடர்ந்து வீடியோஸா போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அவர் ஈஜிப்ட் போறாருன்னா ஈஜிப்ட் பத்தி ஒரு 20 நிமிஷம் ஒரு வீடியோ இருக்கும். ஆனா அந்த வீடியோ செம்ம கிளாசிக்கா இருக்கும். அதை பார்த்த உடனே பார்க்குற நமக்கே அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். he created such videos. இதுல இருந்து அவருக்கு ரெவன்யூ எப்படி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, wherever he goes, நான் இங்க போறேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்டஸ் போடுறாரு அப்படின்னா, அங்க இருக்கிற தி 5 ஸ்டார் அண்ட் சூப்பர் லக்ஸுரி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கூட கனெக்ட் பண்ணி எங்களுக்கு ஸ்டே நீங்க இங்க பண்ணுங்க, we will be giving it for free அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிளேஸ் இஸ் பீன் ப்ரொவைடட் ஃபார் him for free. டிராவலுக்கு கத்தார் ஏர்லைன்ஸ் கூட சேர்ந்து அவர் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றாருன்னா that is also free. So you can experience the most of the luxury. அது ஃப்ரீயாவும் உங்களால பண்ண முடியும். Along with that, over a period of time, how he is living this lifestyle அப்படிங்கறத நிறைய பேரை இன்ஃப்ளூயன்சர்ஸா கிரியேட் பண்ணாரு டிராவல் இண்டஸ்ட்ரியில. மேக் சென்ஸா? ரைட். இது ஒரு சைடு. தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ். அவங்க என்ன கோ த்ரூ பண்ணாங்களோ அதை டாக்குமெண்ட் பண்ற ப்ராசஸ். பட் நீங்க இந்த எக்ஸ்பீரியன்சஸ் கிரியேட் பண்ணாதான் we can earn more money. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? எஸ். நம்மளும் ஒன் ஆஃப் தி போர்ட்டலா ஒன்லி மணி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ண போறோமா, ஒன்லி டிக்கெட்டிங் மட்டும் பண்ண போறோமா, ஒன்லி வெறும் டூர் ஆபரேட்டரா இருக்க போறோமா? டூர் ஆபரேட்டருக்கும் டூரிசம் கம்பெனிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைடருக்கும் வித்தியாசம் இருக்கு. எத்தனை பேருக்கு இது கனெக்ட் ஆகுது? எஸ், எஸ், சூப்பர். ஸோ இப்போ எனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னா, we have to create such experiences. என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ண முடியும்? இப்போ நார்மலா ஒரு 3 டே நான் போய் ஒரு கோவால நான் தங்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா எனக்கு என்ன எவ்வளவு செலவாகும்? நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் போர்ட்டல் பாக்குறேன், எவ்வளவு செலவாகும் அப்ராக்சிமேட்டா? ஒரு 20,000,
கொஞ்சம் லக்ஸரியா போனோம்னா ஒரு 60K to 1 lakh மேக்ஸிமம் லக்ஸரியா போனா அப்படின்னா. ஓகே, நான் வந்து இந்த கேட்டகரி எடுத்துக்கிறேன். இந்த 20K டீசெண்டா நல்லா தங்கலாம். நார்மலா போயிட்டு இந்த 20K கொடுத்து ஒரு இடத்துல தங்குறதுக்கு பதில் ஐ ஹவ் அட்டெண்டட் ஒன் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பேர் நான் சொல்றேன். அது வந்து 3-day ப்ரோக்ராம், வெரி ஸ்பெசிபிக் டு பீப்புள் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இந்தியாவில இருந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து வருவாங்க. அந்த ப்ரோக்ராம் 3 நாள். ஃபுட் இஸ் நாட் இன்க்ளூடட், ஸ்டே இஸ் நாட் இன்க்ளூடட். இந்த ஃபுட்டும் ஸ்டேயும் நீங்க சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அடிஷனலி பே அரௌண்ட் 40K plus GST. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 30K plus GST. திஸ் வாஸ் தி காஸ்ட். 20K பே பண்ண வேண்டிய இடத்துல I spend 70K plus GST for that experience. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல கனெக்டிவிட்டி. This event is called life plugin. Okay, நான் சொல்றதை நீங்க போய் ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்காக சொல்றேன், that might inspire you. This event is called life plugin. இது எப்படி இந்த கேம் ஆரம்பிச்சார் அப்படின்னா அவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வில்லால சும்மா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, அடுத்த வருஷம் இந்த கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இன்வைட்டா கொடுப்போமே அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்டட் இன்வைட்டா கொடுக்கப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 30 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. 40-50 பேருக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்க முடியுது அப்படின்னா கேன் வி ப்ரோமோட் திஸ் அஸ் எ ப்ராடக்ட்னு சொல்லி தட் இஸ் ஹவ் திஸ் லைஃப் பிளகின் வாஸ் born. இது ஒரு சைடு இருக்கிறப்ப எனக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமா இருந்தா நான் போயிட்டு அதுல ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இட் மை செல்ஃப். ஒன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ காட் இன்டு வாஸ் இட் இஸ் கால்டு பீச் ஹவுஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இட் இஸ் கால்டு பீச் ஹவுஸ் ப்ராஜெக்ட். அந்த சைட் பேரு experience.co. இங்க என்ன நடக்குது அப்படின்னா மீதி எல்லா இடத்துலயுமே நமக்கு வர கஸ்டமர் எப்படி வருவாங்கன்னா நம்மள்ட்ட கோட் கேட்பாங்க, வேற யார்கிட்ட திருப்பி போய் கோட் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்குன்னா காஸ்ட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம்னு பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? எஸ், ரைட். இந்த இடத்துல காம்படிஷனே கட் பண்ணிடுறோம். என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இல்ல, இதை நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. திஸ் இஸ் அன் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். யூனிக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு கம்பேரிங் ப்ராடக்ட் இல்ல அப்படின்னா நீங்க வந்து அந்த லக்ஸரி பிரைசிங் போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், மேக் சென்ஸா? கோவா 2 நாள் இந்த ஹோட்டல்ல டைரக்ட் கம்பேரிசன், ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் கம்பேரிசன். கோவா தான் 3 days. பட் வாட் யூ கோ த்ரூ அப்படின்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பீங்க. there will be a ஜும்பா செஷன் இல்ல ஒரு யோகா செஷன் இருக்க போது. 9 மணிக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வர போறாரு, who is a fitness expert, who has a following of 1 million followers. அவரு இந்தியாவில் எத்தனை பேர் ஏற்கனவே வந்து இம்பாக்ட் பண்ண ஒருத்தர். அவர் வந்து உங்க கூட 1-on-1 உட்கார போறாரு, இல்ல ஒரு 20 பேர் 30 பேர் கூட மட்டும் பேச போறாரு. அந்த ஒரு வெர்டிகலை செலக்ட் பண்ணவங்க அங்க போங்க. ஜும்பா டான்ஸ் கிளாஸ்க்கு போறவங்க இந்த சைடு போங்க. காலையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் they come craft their goal. இந்த கோல் எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கோல் கிராஃப்டிங் எக்ஸசைஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி ஃபினான்ஸ் மேக் பண்ணலாம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மைஸ் ஈவென்ட்ல ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய கஸ்டமருக்கு பண்றத, அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு பண்றத can you extend it to the B2C segment வேற வெளிய இருந்து ஆட்களை நம்ம கொண்டு வர முடியுமா? this is going to be game changer. ஏற்கனவே இந்த மாதிரி இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. can we create such experiences? BHX வந்து very fantastically done. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா they wanted to target people who has money but who also has this loneliness feel. இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய கஸ்டமர் செக்மெண்ட்டை அழகா டிஃபைன் பண்றாங்க. who am I going to serve as my customer? அவங்க எப்படி இருக்கணும்? அவங்க வந்து ஐடில வேலை செய்யறவங்களா, என்ன ஏஜ் குரூப்ல இருக்கணும், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கணும்? இல்ல இப்போ அப்ராட்ல இது நாங்க இங்க படிச்சுட்டு அப்பா அம்மா இங்க விட்டுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா அவங்கள்ட்ட காசு இருக்கு, அப்பா அம்மாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி ஹோலி ட்ரிப்ஸ் ஆர்கனைஸ் பண்றது யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமா? அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லிவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஐ கெஸ் we will have our individuality இந்த டொமைன்ல கொண்டு வர முடியும். எத்தனையோ பிராண்ட்ஸ் இருந்தாலும் there are certain brands that stands out because of their individuality. BHX என்ன பண்ணாங்கன்னா they have defined their audience very clearly. அவங்களோட ஆடியன்ஸை யார் அப்படின்னா people who are creators, people who are influencers, people who are inclined towards art and craft. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் இருக்கும்ல, அவங்கள மட்டும் அப்ளை பண்ண சொன்னாங்க. இந்த அப்ளை பண்றது வந்து என்னன்னா அப்ளை பண்ற எல்லாருக்கும் கிடையாது. இதோட செலக்ஷன் பெர்சன்டேஜ் எப்படின்னா 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா we will only select 15 people. that means இங்க ரிஜெக்ஷன் நம்மள அவங்க ரிஜெக்ட் பண்ணல. யார் இங்க ரிஜெக்ட் பண்றா?
we are choosing our customer. இதான் கேமிங் இந்த இடத்துல. So what they do is they have one website. இத்தனை தேதி இந்த இடத்துல வந்து 5 days 6 days we will be staying in individual villa. only ஒரு டைம் ஃபுட் மட்டும் தான் கவர் ஆகும். மீதி ஃபுட்டுக்கு they have to pay. all these things இருக்கு. ஏன் நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு क्वेश्चन கேட்பாங்க. ரைட்? ஏன் இந்த ட்ரைபுக்கு நீங்க பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு then they will approve automatically. அதுக்கப்புறம் they have one software. அதுக்கப்புறம் பேமெண்ட் லிங்க்லாம் வரும். இந்த அப்ரூவல் process போறதுக்கு they have to pay an advance of 5k. ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த 5k ரீஃபண்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? காசு வாங்கிட்டு தான் உன்கிட்ட பேசுவேனே. நீங்க எல்லாரும் சார் வாங்க சார் நீங்க முதல்ல வந்து டூர் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் கூட காசு கொடுங்க நம்ம வந்து அதுக்கு ரெடியா இருக்கிறப்ப there are people who are able to create such demands. So BHX is one such project. இதே மாதிரி I have seen world popular-ஆ இருக்கிற one of the event வந்து it is called A-Fest. A-Fest வந்து லக்ஸரிக்கான ஈவெண்ட். wherein who is who of நிறைய பணம் வச்சிருக்காங்க. they want that kind of connection அப்படினா அந்த கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட மைண்ட் வேல்யூவோட ஒரு ப்ராடக்ட் வந்து A-Fest. இது எல்லாத்துக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் நம்ம இதை அடைய முடியாததுக்கான முக்கியமான ரீசன் என்ன நினைக்கிறீங்க? அடைய முடியாததுக்கு முக்கியமான ரீசன் என்ன நினைக்கிறீங்க? நாலேஜ். ஓகே, இப்போ நாலேஜ் அது கற்றுக்கிட்டே இருக்கும். அது லைஃப் லாங், அது வேற ஆப்ஷனே இல்லை. எல்லா டொமைன்லையும் கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங் வேற ஆப்ஷனே இல்லை. வேற சூப்பர் பிரதர். எனக்கு இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. நான் யோசிச்சேன்னா என்னால் பண்ண முடியும். நம்ம இது இப்போ வந்து பிரதர் வந்து 1 crore வந்து ரெவன்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அது ஓப்பன் ஆச்சு. எத்தனை பேருக்கு ஓப்பன் ஆச்சு? அது 1 crore பண்ண முடியும் அப்படின்னு எத்தனை பேருக்கு அந்த தாட் வந்துச்சு? ஒரு ரெவன்யூ ஆஃப் 1 crore பண்ண முடியும் அப்படின்னு. எஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்த கோல் என்னவா இருந்துச்சு? பிராங்கா சொல்லுங்க, என்ன கோல் இருந்துச்சு? மாசம் ஒரு 1 லட்சம். எத்தனை பேர் மாசம் 1 லட்சம் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்க? சும்மா வேஸ்ட் பண்ணுங்களேன். எஸ், அதானே இருந்துச்சு. பட் அங்க ஓப்பன் அப் ஆனதுக்கு அப்புறம் ஆமால நம்ம சின்னதா யோசிச்சிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிறது என்ன ரீசன் அப்படின்னா, சின்ஸ் சின்ன வயசுல இருந்து நான் தான் சொன்னேன், அம்மா அப்பா தள்ளி விட்ட விஷயம். ரே ரிஸ்க் எடுக்காதரா, பார்த்து பண்ணா, எதுவும் போய் மாட்டிக்கிறாத, இதை சொல்லி சொல்லி கேட்டு அதை நம்பிட்டோம். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ், இது ரிஸ்க் கிடையாது. எந்த இடத்துல ரிஸ்க் கிடையாது அப்படின்னா, எடுத்தோடனே பெரிய எக்ஸ்பெரிமெண்டா பண்ண வேண்டாம். 5 பேர் 10 பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கியூரேட் பண்ணி பார்ப்போம். அது ஓகேவா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு we can extend. பட் அதுக்கு we have to do certain things. ஒன்னு, யார் உங்களுடைய ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களோ அந்த ஆடியன்ஸ் எங்க இருக்காங்களோ நம்ம அங்க இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மைஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் நீங்க பண்ண போறீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க? கார்ப்பரேட் ஆன்லைன்ல எங்க இருப்பாங்க? சூப்பர், லிங்க்டின்ல இருப்பாங்க. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ லிங்க்டின்ல எல்லாரும் தான் லிங்க்டின்ல இருக்க போறாங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை விட்டு மாறுறப்ப மட்டும் தான் லிங்க்டின்ல இருந்தாங்க. பட் லிங்க்டின் அல்காரிதம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கனால அது ஃபேஸ்புக் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா தானே? எஸ். லிங்க்டின்ல நல்லா வந்து கான்டென்ட் நான் டெய்லி போடுறேன் அப்படின்னா முன்னாடி வந்து எஜுகேஷன் கொடுக்குற கான்டென்ட்டா போட்டா ஓடும். இன்னைக்கு எஜுகேஷன் கொடுக்குற கான்டென்ட் அங்க தேவைப்படல, ஒரு ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகிற கான்டென்ட் தேவைப்படுது. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? யாரெல்லாம் நல்லா ஸ்டோரி சொல்றீங்களோ இல்ல ஸ்டோரியை கிரியேட் பண்ண முடியுதோ, உங்க தாட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, அது ஸ்டோரியா நம்மளால போட முடியாட்டி we can never connect with the audience. So story telling ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டோரியை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா from there we can create our own audience. இப்போ வர்ற ஆடியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் வரல, உங்க கூட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக வராங்க. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அந்த இடத்துல ஓவர் a period of time you become the domain authority. இப்போ கார்த்தி பிரதர் வந்து டெய்லி கண்டினியூஸா வந்து வீடியோஸ் ஏன் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா to gain that authority in that field. அதுதான் அதோட அட்வான்டேஜ். So can we create that authority over a period of time? அந்த இண்டஸ்ட்ரியோட அடையாளமா நம்மளால மாற முடியும். கேம் என்னன்னா 1% of the people தான் aspire for that 1%. ரைட்? அந்த டாப்ல இருக்கணும், நான் இந்த இண்டஸ்ட்ரியோட அத்தாரிட்டியா இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியோட ஐடென்டிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் அங்க போக முடியும். Now LinkedIn is one option. அங்க டெக்ஸ்டா போடுறத can we create that as part of Instagram ரீலா கொண்டு வர முடியுமா? நமக்கு வந்து கேமரா பார்க்கறதுக்கே பயம், யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களா அப்படின்னு. இந்த கிரிட்டிசிசத்தை பார்த்து எத்தனை பேர் பயப்படுறீங்க? யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. ரைட்டு, எத்தனை பேர் வேற யாருக்கா இருக்கா? ரைட்டு, ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கோங்க. மாசம் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துரு, ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 to 1 உனக்கு டைம் வீட்டுக்கு வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு போ. நம்ம ஓகே ரைட்டா? இந்த மாசம் இஎம்ஐ நீ கட்டிக்கோ,
இந்த மாசம் வந்து லோன் நீ கட்டிக்கோ, உனக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணி டு 7 மணி டைம் கொடுத்துட்றேன். ஒவ்வொரு வாரமும் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போ. நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ற எவனாச்சும் இந்த காசு கொடுக்குறானா? காசு கொடுக்குறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் ஏ கஸ்டமர் கம்ப்ளைண்ட், we have to take it very seriously. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள பத்தி யோசிக்கவே தேவையில்லை. இந்த கழுதை கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஒரு கழுதை, ஒரு தாத்தா, ஒரு பேரை ஊரா போயிருப்பாங்க. எத்தனை பேர் தெரியாது தெரியுங்களா எல்லாருக்கும்? ரைட்டு. ஏன் வந்து கழுதையை நடக்க வச்சு கூட்டு போறாங்க? மேலே யாராவது ஏறலாமே, தாத்தா ஏறினா பேரனை ஏறலாமே, 2 பேர் ஏறினா இவங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு கேட்கிற ஊர் தான். என்ன பண்ணாலும் யாரோ ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. அவங்களோட வேலை கிரிட்டிசைஸ் பண்றது, நம்மளோட வேலை முன்னேறி போயிட்டே இருக்கிறது. நம்மளுடைய முன்னேற்றம் வந்து அந்த கிரிட்டிசிசத்துக்கு ஆன்சர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஸ்டார்ட் கிரியேட்டிங் வீடியோஸ் ஃபார் யுவர் செல்ஃப். இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நல்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இருக்கீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டு ஐ வில் எண்ட் அப் மை ஸ்பீச். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இது நீங்க நான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கான்டென்ட்டும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். இட் இஸ் A 1 2 3 B 1 2 3 C 1 2 3. இது வந்து எந்த கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியும் we have to write it down in a paper. ஓகே, ஒரு கான்டென்ட் இந்த சம்மர் வெக்கேஷன் வருது, இதை ரிலேட் பண்ணி நீங்க ஒரு வீடியோ போட போறீங்க அப்படின்னா எந்த ஊருக்கு போகணும், அந்த ஊரை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த ஊர்ல என்னென்னலாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த ஊருக்கு நீங்க போகணும், சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க காஷ்மீருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா you have to do these 3 things. 1 2 3 அதுக்கப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு கான்டென்ட்டா போடுறோம் அப்படின்னா அந்த கான்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். எனி கான்டென்ட் தட் வி மேக், அந்த கான்டென்ட்டை 3 பகுதியா பிரிச்சுக்கிறோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன், அவுட்ரோ, அது இன்ட்ரோ அப்படின்னா இது அவுட்ரோ, இது வந்து மிட் பார்ட். there is something called as hook. இப்போ வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கான எடிட்டிங் தான் இருக்கும், ரிட்டன்ஷன் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. டிராவல் இண்டஸ்ட்ரியில அப்பப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், பின்னாடி பி ரோல்ஸ் ஓடும்ல, அந்த இடத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கலாம். ஓவர் எடிட் இன்னைக்கு தேவைப்படல, நீங்க நேச்சுரலா பேசுறதே இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ட்ரோ பார்ட். இந்த இன்ட்ரோ பார்ட் வந்து நார்மலா என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டென்ஷனை கிராப் பண்ணணும், இல்லாட்டி அவங்க ஸ்க்ரோல் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்க்ரோல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்ப ஏதோ ஒன்று இருக்கு, அந்த 2 செகண்ட் 3 செகண்ட்ல கேட்குறாங்க, அதை கேட்கறத வச்சு அந்த ஸ்க்ரோல் பண்றதை நிப்பாட்ட வைக்கிறதா இதோட ரோல். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா we have to create curiosity. இந்த கியூரியாசிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க டிராவல் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னா அக்ராஸ் குளோப், இந்தியா மட்டும் பார்க்காதீங்க, அக்ராஸ் குளோப் யார் யாரெல்லாம் டிராவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற இதை லிஸ்ட் எடுத்துட்டு go to their இன்ஸ்டாகிராம் பேஜ். அதுல எந்தெந்த ரீல் எல்லாம் 1 மில்லியன் போயிருக்கு, 600K 700K போயிருக்கு அப்படின்னு பாருங்க. அதுல ஏதாவது ஒரு விஷயம் வைராலிட்டி ஃபேக்டர் இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா ரிவர்ஸ் இன்ஜினியர் தான் பண்றோம். ஒரு விஷயம் ஓடி இருக்கு அப்படின்னா நிறைய மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு, எதனால பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ண போறோம், ரிவர்ஸ் இன்ஜினியர் தான் பண்ண போறோம். சோ அதுல ஏதாவது ஒரு இடத்துல they would have used some curiosity factor. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒரு கண்ட்ரியில போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கண்ட்ரி அது? அயர்லாண்டா? ரைட். அது ஒரு ஹூக்கா இருக்கிறப்ப அயர்லாண்ட்ல செட்டில் ஆனா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு. செகண்ட் பார்ட் வில் கவர் ஹவு அந்த 10,000 நீங்க சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 1 2 3. அயர்லாண்ட்ல நீங்க செட்டில் ஆகணும்னா என்ன பண்ணணும், 1 2 3. அது மாதிரி 3 ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த அவுட்ரோ இட் கேன் பி an எஜுகேட்டிவ். நீங்க சொன்னதுக்கு ஃபாராவும் இங்க பேசலாம், இது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, பட் அதோட இந்த ஒரு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற சஜஷனும் நம்ம கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேக் சென்ஸ்? ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் நீங்க சொல்லிட்டு we can go for an outro. சேம் பேஜ்ல இருக்கோமா எல்லாரும்? பட் இன்ஸ்டால 1000 ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் there are only மேஜரா 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கு that makes a reel viral. It makes the reel go viral. Very specific-ஆ number of like, engagement, particularly comment, அதுக்கப்புறம் வந்து ஷேர். இப்போ ஒரு டிராவல் இண்டஸ்ட்ரியில ஜெயிக்கிறதுக்கு ஒரு 7 புக் இருக்கு. இந்த 7 புக்கை வந்து நீங்க டிராவல் இண்டஸ்ட்ரி இருக்கீங்கன்னா இல்ல நீங்க அதிகமா டிராவல் பண்றீங்கன்னா இந்த 7 புக்ஸை படிங்கன்னு சொல்லிட்டு நான் வருஷம் ஒரு 7 புக்கு சொல்றேன். எனக்கு 7 புக்கு பேர் தெரியாது, வருஷம் 7 புக்கு சொல்றேன். 7 புக்கோட பிக்சர்லாம் இருக்கு. இதை நீங்க பாக்குறீங்க, இந்த ரீல் உங்களுக்கு ரிலேட் ஆகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ரீலை அடுத்து என்ன பண்ணுவோம்? எப்படி சேவ் பண்றது? திருப்பி பார்க்க மாட்டோம்.
ஆனால் சேவ் பண்ணுவோம். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுவோம்? யாராவது ரிலேட்டடாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ரைட்? இப்போ இன்ஸ்டாகிராம் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இதை எப்படி கன்சிடர் பண்ணும்? என்னடா இந்த ரீலை எல்லாரும் லைக் பண்ணுறாங்க, எல்லாரும் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ரீல் போல, நிறைய பேருக்கு ரிலேட் ஆகுதுன்னு மிஷின் யோசிக்குமா யோசிக்காதா? அது என்ன பண்ணும்? மொதல் ஒரு 25 நிமிஷம் பார்க்கும், ஒரு ½ அன் ஹவர் பார்க்கும். அதுக்கப்புறம் இது நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கும். ரைட்? ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு இது மக்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா லைக், என்கேஜ்மெண்ட், ஷேரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால தான் சில இடத்துல சில ரீல்ஸ்லாம் நீங்க பாக்குறப்ப கீழே பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் சென்ட் தட் 7 புக்ஸோட பிடிஎஃப் அப்படின்னு என்ன நினைக்குது? என்கேஜ்மெண்ட் நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்கா மெனி சாட்னு ஒரு ஆப் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க கமெண்ட் கொடுக்க கொடுக்க மெனி சாட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பிடிஎஃப் போய் சேர்ந்துரும். நீங்க அங்க மேனுவலா ஒர்க் பண்ண தேவையில்லை. பட் இத்தனை பேர் டைப் பண்ண என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இந்த ரீல் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஸோ வாட் எவர் யூ டூ வித் வாட் வி ஹேவ், நிறைய பேர் பெரிய கேமரா வாங்கிட்டு பக்காவா வந்து ரோட் மைக்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. we can start with what we have. இன்னைக்கு கையில இருக்கிறத வச்சு நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா எது கிடைச்சாலும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். These are all simple reasons that we tell to ourselves. People who win, they only tell reasons. They only see choices. People who lose, they only see reasons. Reason சொல்ல போறோமா இல்ல சாய்ஸை கண்டுபிடிக்க போறோமா? It is up to you. You are in a beautiful place. நீங்க தனியா எல்லாம் ஒரு கம்யூனிட்டி இருக்கு, இண்டஸ்ட்ரி ஸ்டால்வார்ட்ஸ் கூட இருக்காங்க, சப்போர்ட்டிங் என்விரான்மெண்ட் இருக்கு. என்ன டவுட்னாலும் உங்களுக்கு இங்க கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் மச்சான் எனக்கு வலிக்குதுடா, உனக்கும் வலிக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, டோன்ட் வரி, we can travel together அப்படின்னு சொல்ற அந்த சப்போர்ட் சிஸ்டம். ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் a lonely journey. அதுல இவ்வளவு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயும் ஆரம்பிச்சு பாருங்க, நீங்க பாட்டிடாதீங்க. அவ்வளவு லோகோஸ் அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த இனிஷியல் எந்துவை தாண்டி கோ மீட் யுவர் கஸ்டமர்ஸ். சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் வந்து கஷ்டமான விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ண முடியுமோ அது ஒரு இயர் 2 இயர்ல கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அடி அடிச்சாலும் தாங்க முடியும். இங்க வந்து இமீடியட்டா ஜெயிக்கிறது கேம் கிடையாது. நீண்ட நாள் யார் நிக்க போறாங்களோ அதுதான் இங்க கேம். எவ்வளவு அடிச்சாலும் செந்திரிச்சு நின்னான்னா, அதான் நான் இப்படிதான் பார்ப்பேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல வந்து கீழே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்னா ஒரு நாள் கேட்டக்கூடாது. ஏன்னா ஒரு மூளை கொடுத்த வேலையை செய்யல, வேலை செய்யாம என்கிட்ட வந்து காசு கேட்கிறேன், கோ டூ தட் ஜாப் பிளட்டி மேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ லெட் அஸ் டூ அவர் ஒர்க். மெரிட்ல வந்து வின் பண்றது ஈஸி. அண்ட் இன்னைக்கு அதுக்கு அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, செம்மையா இருங்க. ஆல் பிகாஸ் யூ டிசர்வ் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.